ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சுகள் எல்லாமே மேய்ச்சலுக்கு தொறந்து விட்டுருந்தேன். அப்பதான் ஞாபகம் வந்தது. நம்மளோட ஸ்கூல் படிக்கிற குட்டி சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அடை வைக்கிற முட்டைகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பொரிச்சிருது. ஆனா கோழி குஞ்சுகள் வந்து ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால, காகம் பருந்துலாம் தூக்கிட்டு போயிருது. அது மட்டும் இல்லாம கீரி பிள்ளைகளும் பிடிச்சு சாப்பிட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா ப்ரோ, இந்த பிரச்சனை எனக்குமே இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சுகள் எல்லாமே ரொம்பவே குட்டியா இருக்கிறதுனால தான் காகம் பருந்து எல்லாம் மேய்ச்சலுக்கு தொறந்து விடும்போது தூக்கிட்டு போயிருது. இதுவே கோழி குஞ்சுகள் வந்து பெருசா இருந்தா இது எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதனால கோழி குஞ்சுகள் வந்து ஒரே மாசத்துல வளர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சடனா கேட்டதுனால எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே தோணல. அதுக்கப்புறமா 3 மணி நேரம் மூளையை கசக்கி யோசிச்சதுல எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. கோழி குஞ்சுகள் வந்து வேகமா வளர்றதுக்கான ஒரு சில தீவன முறைகளை பற்றி நான் அவர்கிட்ட சொல்லி இருந்தேன். பொதுவாவே இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். நான் சொன்னதை விட பெஸ்ட் ஐடியா உங்களுக்கு யாருக்காவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.